மதுரையில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கார் மீது காலணி வீசி அதிர்ச்சியை ஏற்படுத்திய பாஜக பெண் நிர்வாகி தஞ்சையில் தலை துண்டிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை உருவாக்கியிருக்கிறது. இந்த படுகொலை அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் நடைபெற்ற சதியா என்ற கோணத்தில் விசாரித்த போதுதான் வேறொரு ட்விஸ்ட் சம்பவம் இதில் அரங்கேறியிருக்கிறது. என்ன அந்த ட்விஸ்ட் பார்க்கலாம் இந்த தொகுப்பில். பாரதிய ஜனதா கட்சியின் மதுரை மாவட்டத்தின் மகளிர் அணியின் முக்கிய பொறுப்பில் இருந்தவர் சரண்யா. மதுரையைச் சேர்ந்த சண்முக சுந்தரம் என்பவரை மணந்து தனது 2 மகன்களுடன் மதுரையில் வசித்து வந்தார். கடந்த 2021ஆம் ஆண்டில் திருப்பரங்குன்றத்தில் உள்ள மதுபான கடையில் ஏற்பட்ட தகராறில் சண்முக சுந்தரம் வெட்டி படுகொலை செய்யப்பட கணவனை இழந்து வாழ்ந்து வந்த சரண்யா டிராவல்ஸ் ஒன்றில் இணைந்து பணியாற்றி வந்திருக்கிறார். அப்போது அந்த டிராவல்ஸ் நிறுவனத்தை நடத்தி வந்த பாலனுக்கும் சரண்யாவுக்கும் பழக்கம் ஏற்பட அது திருமணத்தில் முடிந்தது. இவர்கள் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள உதயசூரியபுரத்தில் வசித்து வந்திருக்கின்றனர். அப்பகுதியில் பாலனும் சரண்யாவும் உதயசூரியபுரம் கடைத்தெருவில் ஐயனார் டிராவல்ஸ் மற்றும் சரண்யா ஜெராக்ஸ் கடையை நடத்தி வந்தனர். இதற்கிடையில் மே மாதம் 5ஆம் தேதி இரவு இவர்களின் மகன்கள் கடையை பூட்டிவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்றிருக்கின்றனர். அப்போது வீட்டின் அருகிலேயே இருப்பதால் சரண்யா வீட்டுக்கு நடந்தே சென்றிருக்கிறார். அந்த சமயம் அடையாளம் தெரியாத நபர்கள் சரண்யாவை சுட்டு போட்டு அவரை தாக்கியுள்ளனர். இதனால் அவரின் வீட்டருகே கழுத்து மற்றும் தலையின் பின்பக்கம் வெட்டப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்திருக்கிறார் சரண்யா. இந்த தகவல் சரசரவென வட்டாத்திக்கோட்டை போலீசாரின் கவனத்திற்கு செல்ல சம்பவ இடத்திற்கு வந்த சரண்யாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேலும் இந்த படுகொலையின் பின்னணியில் இருப்பது யார் என்று விசாரணையில் போலீசார் இறங்கினர். தற்போது கொலை செய்யப்பட்டிருக்கும் சரண்யா 2022ஆம் ஆண்டில் மதுரையில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்த கார் மீது செருப்பு வீசியதற்காக கைது செய்யப்பட்டிருந்தார். இதனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இவர் கொல்லப்பட்டாரா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். ஆனால் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்ததோ வேறு. அதாவது சரண்யாவின் 2வது கணவராக இருக்கும் பாலன் ஏற்கனவே திருமணமானவர். இவரின் முதல் மனைவி மதுரையில் இருக்கிறாராம். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். முதல் மனைவிக்கும் பாலனுக்கும் இடையே சொத்து சம்பந்தமாக தகராறு இருந்து வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் சொத்து பிரச்சினை காரணமாக பாலனின் முதல் மனைவி அவரது 2வது மனைவியான சரண்யாவை கொலை செய்தாரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இதற்கிடையில் கொல்லப்பட்ட சரண்யாவின் கணவரான பாலனின் முதல் மனைவியின் மகன் கபிலன் மற்றும் அவரது நண்பர்கள் பார்த்திபன், குகன் ஆகியோர் மதுரை மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சொத்து பிரச்சனையில்தான் சரண்யாவை படுகொலை செய்ததாக தெரிவித்தனர். பாலன் சமீபத்தில் உதயசூரியபுரத்தில் 43 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இடம் வாங்கியிருக்கிறார். அதனை தனது முதல் மனைவியின் மகன் பெயரில் எழுத பாலன் யோசித்திருந்திருக்கிறார். இதை பிடிக்காத சரண்யா சொத்துக்களை முதல் மனைவியின் வாரிசுகளுக்கு தரக்கூடாது என்று கூறியிருக்கிறார். இதனால்தான் இரு தரப்பிற்கும் விரோதம் ஏற்பட்டு அது படுகொலையில் முடிந்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் சரண்யாவை கொலை செய்ய சொல்லி ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே 2வது கணவர் பாலன்தான் என்றும் அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது.
இதற்கிடையில் சொத்து பிரச்சனையில் ஆத்திரப்பட்டு முதல் மனைவியின் மகன்களை வரவழைத்து இரண்டாவது மனைவியை கணவனே படுகொலை செய்ததாக கூறப்படும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது.